Hi all. So போன வீடியோவில் நம்ம வந்து ரிலேட்டிவ் மெஷர்மெண்ட் அப்சல்யூட் மெஷர்மெண்ட் பற்றி பார்த்தோம். அது மாதிரி ஓவர்ஃப்ளோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிங்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளோட வெப்சைட்ஸில் வந்து லிங்க் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த லிங்க்ஸ் எப்படி இருக்குது, அந்த லிங்க் எப்படி நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணுறது, அண்ட் எப்படி நம்ம அந்த லிங்க்கை பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ நான் ரீலோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வெப்சைட்டில் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 லிங்க் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஹெச்ரஃப் வந்து நான் ஜஸ்ட் எம்டியாக கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 லிங்க்குக்கும் நம்ம நேம் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து கூகுள், ஓகே, and control C, control V. Okay, so Google க்கு அடுத்து YouTube and Facebook, YouTube and LinkedIn. நம்ம இன்னும் என்ன பண்ணிக்கலாம், ட்விட்டரு, ஃபேஸ்புக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மலாக ஒரு லிங்க் கொடுக்கக்கூடியது. ஸோ இப்போ எல்லாமே பாருங்கள் சைட் பை சைடாக வந்துருக்கு, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் லைன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிஆர் டேக் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிஆர் டேக் அப்படிங்கிறது அந்த கண்டென்ட்டை வந்து அடுத்தடுத்த லைனில் கொடுக்கக்கூடியது. ஓகே, ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி கண்டென்ட்டாக வந்திருக்கும். ஓகே, ஸோ இன்னும் உங்களுக்கு இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஒரு டேபிளுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் ஏதாவது ஒன்றுக்குள்ளேயோ போட்டு நீங்கள் வந்து இதை ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அதை பார்க்க போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லிங்க்கை நம்ம எப்படி நம்மளுடைய வெப்சைட்டில் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக காட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏ டேக்கு ஒரு சிஎஸ்எஸ் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு கொடுக்கலாம். ஸோ ஹைட்டு வந்து நம்ம வந்து ஒரு 25 pixel. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இதை ரீலோட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதோட கலரை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, கலர் வந்து ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, நம்மளோட லிங்க் எல்லாமே இப்போது ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து இது அண்டர்லைன் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த லிங்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைன் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் அண்டர்லைன் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படிங்கிறது நன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த அண்டர்லைன் போயிடும். ஓகே, டிஃபால்ட்டாக வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து அண்டர்லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அண்டர்லைன் தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் வந்து ஃபாண்ட் சைஸு. ஸோ ஃபாண்ட் சைஸ் நான் ஒரு 20 pixel கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த இதோட விசிபிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகே, ஈவன் நான் வந்து இதை 30 pixel கூட கொடுத்துக்கலாம். இன்னும் நல்லா பெருசாகவே நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ ஸ்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி தான் தெரியும், ஆனால் இது வந்து ஒரு லிங்க். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாமா? பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். கலரை வந்து கலர் வந்து நான் பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இது விசிபிளாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இதை இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் ஒரு டிவ் எலமெண்ட்டுக்குள்ளே வச்சிடலாமா? ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ டிவ் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். விவி 5 தடவை நான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதை கட் பண்ணி நான் இங்கே போடுறேன். ஓகே, இதை கட் பண்ணி நான் ஒவ்வொன்றையும் கட் பண்ணி அந்த பர்டிகுலர் டிவ் எலமெண்ட்டுக்கு உள்ளே போட்டுறேன். கண்ட்ரோல் எக்ஸ், சாரி, டிவ் எலமெண்ட்டுக்கு உள்ளே போகலையா? 2 3 இங்கே போடுறேன். ஓகே, ஓகே, ஸோ இதையும் நான் வந்து கட் பண்ணி நான் அந்த டிவ் எலமெண்ட்ஸ்குள்ளே போடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஸ்டைல் எழுதிக்கலாம். இந்த டிவோடைய ஹைட்டை வந்து ஸோ
இந்த டிவுக்கு வந்து ஒரு பார்டர் நம்ம கொடுத்துக்கலாம். பார்டர் வந்து 2 pixel solid black. ஓகே, சேவ் பண்ணோம் அப்படின்னா இது ஒன்று இருக்கும், ஒரு இது இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பேடிங் ஓகே, மார்ஜின் கொடுத்துக்கலாம். மார்ஜின் வந்து 2 pixel அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லிங்க்கை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பட்டன் மாதிரி காட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லா டிவையும் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ஒரே ஒரு லிங்க் மட்டும் நான் வச்சுக்கிறேன். சரியா, கூகுள். ஓகே, ஒரே ஒரு லிங்க் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த டிவை கூட நான் வந்து எடுத்து விட்டுறேன். ஸோ நமக்கு எதுவுமே இல்லை. இப்போது இந்த லிங்க் மட்டும் இருக்குது, கூகுள் அப்படிங்கக்கூடிய இந்த லிங்க்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கூகுள் அப்படிங்கக்கூடிய ஒரு லிங்க், இந்த லிங்க்கை வந்து ஒரு பட்டனாக நம்ம எப்படி இதை வந்து காட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போவே பார்த்துருப்போம், நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு பட்டன் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதுக்கு இன்னும் நம்ம வந்து அடிஷ்னல் எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த டிவை நான் எடுத்து விட்டுறேன். அண்ட் இப்போது கலர் பிளாக்கு, பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. ஸோ இந்த டிவு லிங்க்குக்கு வந்து நம்ம ஒரு ஹாவர் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஹாவர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நான் ஹாவர் பண்ணும்போது என்ன பண்ணணும், இதோட பேக்ரவுண்ட் பிளாக்காகவும் கலர் வந்து ரெட்டாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாமா. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் அண்ட் டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், நார்மலாக இருக்கும்போது ரெட் பேக்ரவுண்டில் பிளாக் கலர், எனக்கு வந்து ஹாவர் பண்ணும்போது பிளாக் பேக்ரவுண்டில் ரெட் கலராக வேணும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இப்போ போனேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், என்னோடய மவுஸ் அதுக்கு மேலே கொண்டு போன உடனே அதோட கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போது இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு பேடிங் செட் பண்ணிக்கலாம். ஓகே, பேடிங் வந்து நான் வந்து ஒரு 20 pixel. ஓகே, ஸோ இப்போது சுற்றி எல்லா சைட்லையும் 20 pixel நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 30 pixel அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் டாப் அண்ட் பாட்டமில் 20 pixel இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து 30 pixel அப்படின்னு இருக்கும். இதோட கலர் கூட நம்ம பிளாக்கில் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கலாம். ஓகே, ஒயிட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பட்டன் மாதிரியே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா பட்டன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ இன்னும் பார்டர் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, பார்டர் வந்து ஒரு 2 pixel அண்ட் இதுக்கு ஹோவர் ஸ்டைல் வந்து டபுள் 2 pixel black. ஓகே, அண்ட் இதோட இது வந்து சாலிட். ஓகே, ஸோ 2 pixel சாலிடாக நீங்கள் வந்து இதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த பார்டர் வந்து விசிபிளாக இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் வேணால் மார்ஜின் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம். 5 pixelக்கு ஒரு மார்ஜின் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போது இதுக்கு வெளியே உங்களுக்கு வந்து 5 pixelக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பேடிங் கொடுத்துருக்கேன். அவுட்லைன் ஒரு 5 pixel அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 5 pixel இந்த மாதிரி உங்களால் வந்து இந்த லிங்க்கை வந்து ஒரு பட்டன் மாதிரியே உங்களோட வெப்சைட்டில் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன CSS எழுதுவீங்களோ அந்த எல்லா CSSையும் உங்களால் இந்த பட்டனுக்கும் எழுத முடியும். ஓகே, அண்ட் இதில் இன்னும் அடிஷ்னலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த கர்சர். ஓகே, ஸோ இப்போ இந்த கர்சர் இப்போ நான் ஹாவர் பண்ண உடனே பாருங்கள், வெளியே இருக்கும்போது ஆரோவாக இருக்குது, உள்ளே போனாலும் அந்த ஹேண்டாக வருது இல்லையா. ஸோ அதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கர்சர் வந்து நம்ம பாயிண்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த ஆரோ மார்க் தான் பாயிண்டர். ஸோ எப்போவுமே அது வந்து பாயிண்டராக தான் இருக்கும். ஓகே, ஹெல்ப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து அங்கே போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் மார்க்காக வரும். அது மாதிரி வந்து கிராஸ் ஹேர் அல்லது வெயிட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ வெயிட் அப்படின்னு கொடுத்தா நம்ம அந்த வெயிட் இது வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும்.
ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி உங்களோட சைட்டில் வந்து இந்த லிங்க்கை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இந்த லிங்க் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத உங்களோட சிஎஸ்எஸ் வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பொசிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம், ரைட்? அப்சல்யூட் மெஷர்மெண்ட், ரிலேட்டிவ் மெஷர்மெண்ட் இதெல்லாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பொசிஷன். ஸோ இப்போ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் வந்து டாப் லெஃப்ட்டில் இருக்குது. எனக்கு வந்து இது வேறு பொசிஷனில் வேணும், சென்டரில் வேணும், இல்லை ஏதோ ஒரு XY கோஆர்டினேட்டில் வேணும், அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.